வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. சாதாரணமாக நாம் சொல்லுவோம், எறும்பு ஊற கல்லும் தேயும் என்று. நாம் சில இடங்களில் பார்ப்போம், கடினமான பாறைகளில் அந்த எறும்புகள் சாறை சாறையாக சென்று அதிலே ஒரு தடத்தை பதிக்கின்ற காட்சியை காணுகின்றோம். பாறை என்பது எவ்வளவு கடினமானது என்று நமக்கு தெரியும். ஆனாலும் அந்த சிறிய மெதுவான கால்களை கொண்ட எறும்புகள் அதிலே ஊர்ந்து செல்லுகின்ற அந்த நேரத்தில் அதில் ஒரு கோடு தெரிவதை நாம் பார்க்கலாம். அப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டும், மிருதுவான கால்களை கொண்ட எறும்புகள் எத்தனை முறை அதில் ஊர்ந்து சென்றால் அந்த கடினமான பாறையில் கூட ஒரு பாதை தெரியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எறும்பு என்பது பார்ப்பதற்கு சிறியதாக இருந்தாலும் சுறுசுறுப்புக்கு உதாரணமாக எறும்பைத்தான் சொல்வார்கள். எறும்பு தன் எடையை விட அதிக அளவு ஒரு பொருளை தூக்குகின்ற ஆற்றல் உடையது. தன்னந்தனியனாக தன் எடையை விட அதிகமான எடை உள்ள பொருளை தூக்கி செல்லும். அப்படி இல்லை என்று சொன்னால் பல எறும்புகள் ஒன்று சேர்ந்து அதிக எடை உள்ள பொருளை தூக்கி செல்லுகின்ற காட்சியினை காணுகின்றோம். தன்னால் முடிந்த அளவிற்கு தூக்கி செல்லுவது, இல்லாவிட்டால் ஒற்றுமையாக பல எறும்புகள் சேர்ந்து அந்த பொருளை தூக்கி செல்லுகின்ற காட்சியினை நாம் காணுகின்றோம். இதற்கு காரணம் தன்னம்பிக்கை. அந்த எறும்புகளுக்கு தன்னம்பிக்கை மட்டுமல்ல, தன்னால் முடியாவிட்டால் மற்றவர்களின் உதவியை நாடுவதில் தவறு இல்லை என்று நினைக்கின்ற ஒரு மாபெரும் சக்தியாக அந்த எறும்புகளை நாம் பார்க்கிறோம். எறும்பு என்பது காற்றிலே அடித்து செல்லப்படுகின்ற ஒரு ஜீவனாக இருந்தாலும் அதற்குள்ளேயும் எவ்வளவோ சக்தி இருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கட்டாந்தரையாக இருக்கும், அதிலே கூட ஒரு புற்றை அமைத்து அது வாழுகின்ற ஒரு காட்சியினை நாம் காணுகின்றோம். எனவே விடாமுயற்சி, எந்த சூழ்நிலையிலும் தனக்கென்று ஒன்று வேண்டும் என்று சொன்னால் அதை விடாப்பிடியாக பிடித்து சாதிக்க வேண்டும் என்ற கருத்து எறும்புகளுக்கு இருக்கிறது. இப்படித்தான் இசை மேதை உஸ்தாத் பிஸ்மில்லா கான் ஷெனாய் வாசிப்பதில் மிகவும் பிரபலமானவர். அவருக்கு இந்திய குடியரசுத் தலைவரின் மிக உயர்ந்த அந்த விருது கிடைத்தது. விருது பெற்றவுடன் அவரை எல்லோரும் போய் பார்த்தார்கள். நீங்கள் எப்படி இவ்வளவு உயரிய விருதை பெற்றீர்கள் என்று கேட்ட நேரத்தில் அந்த இசை மேதை சொன்னார், 24 மணி நேரத்தில் 14 மணி நேரத்தை நான் இடைவிடாது கடும் முயற்சியால் அந்த இசையை நான் கற்றுக்கொண்டேன், கற்று தெளிந்து கொண்டேன். அதனால் எனக்கு இவ்வளவு பெரிய விருது கிடைத்தது. அதற்கு நிருபர்கள் கேட்டார்கள், அடிப்படை காரணம் என்ன என்று சொன்னார்கள். அதற்கு சொன்னார், அயராத உழைப்பு, கடின உழைப்பு, தொடர்ந்த உழைப்பு, எப்பொழுதும் உழைத்து கொண்டிருக்க வேண்டும் என்ற சிந்தனை தான் அதற்கு காரணம் என்று சொன்னார். எனவே எறும்பை போல நாமும் கடினமாக உழைக்க வேண்டும். இசை மேதை போல் கடினமாக உழைத்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.